அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 80 வருடம் ஆபத்தான சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இந்த வருடம் 2024 இரண்டாவது சந்திர கிரகணமாக செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த சந்திர கிரகணத்தின் போது மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக எளிய பரிகாரமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதற்கும் சந்திர கிரகணத்தினால் பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுத்துக்கொள்வதற்கும் நிச்சயமாக வீட்டில் துளசி, தண்ணீர், உப்பு மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக சூரிய கிரகணம் என்பது கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சந்திர கிரகணம் என்பது ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த சந்திர கிரகணத்தின் போது மிக வலுவாக ராகுவின் ராசியாக தற்போது ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த சந்திர கிரகண நிகழ்வானது நடைபெறுகிறது. எனவே ராகுவின் ஆதிக்கம் பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணத்தின் போது பொதுவாக ராகு நல்ல வலுவான நிலையில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக ராசிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் சாதகமற்று இருக்கும்போது சில எதிர்பாராத சங்கடங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அந்த வகையில் பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய 12 சஞ்சரிக்கிறார். எனவேதான் கூடுதல் கவனம் என்பது மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணமானது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துவங்கி சுமார் 4 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது அதிகாலை துவங்கியே இறை வழிபாட்டை மேற்கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான யோகம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை 6:11 மணி முதல் காலை 10:17 மணி வரை நீடிக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது மனதில் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் நேர்மறையான சிந்தனைகள் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது. ஆனால் வட இந்தியாவில் சில பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். அதேபோன்று ஐரோப்பியா மற்றும் ஆசிய நாடுகளில் சில பகுதிகளிலும் வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். பொதுவாக சந்திர கிரகணம் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய 3 கிரகங்களுக்கும் இணையே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒரே நேர்கோட்டில் சூரியன், பூமி மற்றும் சந்திரன் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனின் மீது படுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணமானது சுமார் 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடைபெறுகின்றன. இந்த சந்திர கிரகணத்தின் போது பல்வேறு வகையான குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவின் ஆதிக்கத்தில் இயங்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தனைகள் மனதில் தலை தூக்குவதற்கான சூழல் உருவாகலாம். எனவே சில எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிப்பு இல்லாமல் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெற முடியும். இந்த சந்திர கிரகணத்தின் போது நிச்சயமாக செய்ய வேண்டியவையாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்க்கும்போது வீட்டில் உள்ள தண்ணீர், உணவு போன்ற பொருட்கள்ல தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை பயன்படுத்தலாம் அல்லது துளசியையும் பயன்படுத்தலாங்க. துளசி இலையையோ அல்லது தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பைகளையோ கோரை புல்களையோ தண்ணீர் அல்லது உணவுப் பொருட்களின் மீது போட வேண்டும். அப்படி போடுவதால் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்கள் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது ஒரு நேர்மறையான சிந்தனையும் மனதில் எப்போதும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான ஆற்றலும் வலுவாக கிடைக்கும். எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது கிரகத்தினால் எந்தவிதமான பாதிப்பும் உணவு பொருட்கள் மற்றும் தண்ணீரில் ஏற்படாத ஒரு அமைப்பும் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் ஆதிக்கத்தில் செயல்படக்கூடிய ஒன்றாக சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. அதே போன்று சூரிய கிரகணமாக இருந்தால் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது ராகுவினுடைய தன்மையை கணக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் செயல்பாடுகளை மாற்றினால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் உண்டு. பொதுவாக
அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிரகத்தின் போது பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட ராகு மற்றும் கேதுவின் அமைப்புகளை பொறுத்து சில மாறுதல்களையும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கிரகண காலகட்டத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. இறைவனிடம் அமைதியான முறையில் மன்றாட்டுகளை மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் அமைதி பன்மடங்கு அதிகரிப்பதோடு எந்த ஒரு செயலையும் எளிதில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல அறிவாற்றல் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது ஆலயங்கள் சென்றோ அல்லது வீட்டிலேயோ இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் நல்ல நன்மை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தருணத்தில் இந்த 4 மணி நேரம் 6 நிமிடங்கள்ல எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கிரகத்தின் போது நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நேர்மறையான சிந்தனைகளை மனதில் பதிக்க வேண்டும் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் முடிந்தவுடன் நிச்சயமாக கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் வெள்ளை பொருட்களாக இருக்கக்கூடியவற்றை தானம் செய்ய வேண்டும். உப்பை தானமாக கொடுக்கலாம். அது போன்று உப்பை ஒரு துணியில் வைத்து ₹1 காயினை அதில் வைத்து முடிந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதாலும் நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களுடைய வாழ்வில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. இவ்வாறு செய்வதன் மூலமாக அபசு பலன்கள் நிச்சயமாக குறையும். நேர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றும். எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பும் வீண் விரய செலவுகளை குறைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராகு விரயத்தில் இருக்கும்போது விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் ஏற்படுவதற்கான சூழல் இந்த கிரகணத்தின் போது அமைவதற்கான சூழல் உண்டு. எனவேதான் மேசராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல நன்மைகளை நிறைவாக சந்திக்கலாம். மேலும் இந்த கிரகணத்தின் போது நிச்சயமாக செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால் எதிர்மறையான நிகழ்வுகளை எண்ணவே கூடாதுங்க. அவை வலுப்பெறக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துவிடும். எனவே எதிர்மறையான சிந்தனைகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். எதிர்மறையான ஆற்றல் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் கிரகணத்தின் போது மிக நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அப்படி பயணங்களை மேற்கொள்பவர்கள் கிரகணத்தின் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு சென்றாலும் கூட உங்களுடன் துளசி இலையை எடுத்து சென்றால் அல்லது கருப்பையை கொண்டு சென்றாலும் நல்ல பலன் நிறைவாக கிடைக்குங்க. எனவே பயணங்களில் சற்று அதிக கவனம் நிச்சயமாக தேவை. கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ அல்லது காய்கறிகளை நறுக்குவது போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாதுங்க. ஏனென்றால் உணவு சமைப்பதால் கூட சில எதிர்மறையான சிந்தனைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதைவிட மிக முக்கியமாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் வீட்டில் அமைதியாக இறை வழிபாட்டை மேற்கொள்வது கர்ப்பிணி பெண்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல பலனை கொடுக்கும். இந்த கிரகணத்தின் போது தையல் போன்ற பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதும் நல்ல வாய்ப்புகளை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உங்களால் முடிந்தவரை தானம் செய்யுங்கள். தானம் செய்வதால் புண்ணியம் மகத்தாக உங்களை தேடி வரும். அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொண்டு இயன்றவரை வெள்ளை பொருட்களில் உள்ள பொருட்களை தியானமாக செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேசராசிக்காரர்களுக்கு இப்படி கிரகணத்தின் போது இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொண்டால் கிரகண பாதிப்புகள் விலகி நன்மை உங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.